ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சனாஸ் கிரியேஷன். இப்போ நம்ம வந்து ஆந்திரா ஸ்டைல் பன்னீர் மசாலா செய்யலாம். அதுக்கு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்குங்க. அதில் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அது கூடவே வந்து மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, ஜீரகத்தூள், அது கூடவே வந்து தனியாத்தூள், அது கூடவே கஸ்தூரி மேத்தி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சு பேனில் வந்து ஒரு பட்டர் போட்டுக்குங்க. பட்டர் போட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு அதை நல்லா பொரியட்டுன்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணி அதை போட்டு வதக்குங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து நல்லா அதை போட்டு வதக்கிக்கலாம். இது வந்து நல்லா வதங்கட்டோன்னு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். இப்போ வந்து நம்ம தயிர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்களா, அந்த தயிரில் ஊற்றி நல்லா இதை கொதிக்க விடலாம். இது கொதிக்கிட்டோம், இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பேன் வச்சு ஒரு பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் காஞ்சதும் அதில் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், அது கூடவே வந்து ஒரு அரை கேப்சிகம், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே வந்து ஒரு பச்சை மிளகா, இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து மசாலாலாம் நம்ம ஏற்கனவே போட்டோம், அதனால் கொஞ்சமாக மசாலா போட்டு போதும். இந்த பன்னீரை கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை போட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கு வந்து கொஞ்சமாக கரம் மசாலா, கூடவே வந்து பெப்பர் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் இது, அதனால் பெப்பர் தூள் போட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா அதில் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. இது வந்து ட்ரையாக தான் இருக்கும் இந்த மசாலா, இது கிரேவி இல்லை, பன்னீர் மசாலா. இதுக்கப்புறம் வந்து இது நல்லா வதக்கிட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது நான் கூட வச்சு சாப்பிட செம்மையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ரஞ்சனாஸ் கிரியேஷனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.